புரட்டாசி மாதத்தில் ஏன் நவராத்திரி வருகிறது என்றால் துர்காதேவி சாமுண்டியாக இருந்து மகிஷாசுரனை வதம் செய்ததனால் அந்த 10 நாளும் விரதம் இருந்து எல்லோரும் எல்லா தேவர்களும் 3,000,000 தேவர்களும் 4,000,000 ரிஷிகளும் 5,000 பூதகணங்களும் எல்லாம் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் அம்பாளிட்ட கொடுத்துட்றாங்க. அம்பாளிட்ட கொடுத்துட்டு நிர்வாணியாக நிற்கிறார்கள். இந்த நிர்வாணியாக நிற்கும் பொழுது யாவரிடம் ஒன்றுமில்லை. அதுதான் அவர்கள் நிற்கும் குழுவாக நின்றார்கள். அதுதான் நம்ம குழு வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பேர் அந்த குழு என்ன கூட என்னான்ட்டு தெரியும். குழு என்றால் கொழுகம் என்றால் ஆந்திராவில் தெலுங்கில் நிர்வாணியாக நிற்பது. ஆயுதம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் தன்னிகையாக ஒன்றுமே இல்லாமல் தன்னையே பிறருக்கு உயிரினமாக கொடுத்து நிர்வாணமாக நிற்பது. அதனால்தான் நிர்வாகியாக நின்றதனால்தான் தேவர்களை ஒரேயாக நிற்க வைத்து சம்மாரம் செய்த பிறகு மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மகிஷாசுரனை சம்மரித்த பிறகு மகிஷாசுர மர்தினியாக அவள் தனிமையில் நின்று தேவர்களுக்கெல்லாம் அருள் தந்தாள். அதனால்தான் அந்த 10 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லட்சுமியாக இருக்கின்ற சக்தியை உண்டாக்கி கொண்டு 10 நாளும் 10வது நாள் விஜயதசமியாக விஜயதாரையாக விஜயகந்தரணியாக விஜயலட்சுமியாக விஜய ஆகரியாக விஜயதாரணியாக விஜய அக்ஷரையாக விஜய மாகரியாக விஜய மாதிரியாக விஜய சக்தியாக இருந்து இச்சாசக்தி கிரிஜாசக்தி ஞானசக்தி என்று 3 சக்திகளையும் ஒன்று கலந்து அவள் துர்கையாக நின்று காளியாக நின்று வதம் செய்து பிறருக்கு நலமளிக்கும் நாளாகவும் அந்த புரட்டாசி மாதத்தில் தான் வருது. இப்படி ஒவ்வொன்று சிறப்பாக வருகின்ற அந்த புரட்டாசி மாதத்தில் மிக சிறந்த 12 மாதங்களில் தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது புரகட்டம் என்ற அந்த நாள் என்றால் பெருமாளை தரிசிக்கும் நாளாகத்தான் அமையும். அப்படி பெருமாளை தரிசிக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் நலமளித்த மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். துன்பம் என்பது எல்லோருக்கும் உண்டு. துன்பம் என்பது இல்லாவிட்டால் இன்பத்திற்கு ஏது இடம்? துன்பங்கள் சிறிது, இன்பங்கள் பெரிது. இன்பம் என்பது நான் சொன்னது அருள் இன்பம், வேறு இச்சையா இன்பம் இல்லை, அருள் இன்பம். அருள் இன்பத்தால் எல்லோரும் மகிழ்ந்து நலமளித்து அருள் பெற்று வாழ்க வாழ்க என பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல 100 கோடி 100,000 மல்லாண்டின்போர் மணிவண்ணாவுன் சேவடி திரு கைங்கிரிய காப்பு திரு சேவடி தன் கைங்கிரிய காப்பு. பகலவன் உதித்தெழும் பகவான் தன்னை பகலவன் உதித்தெழும் பகவான் தன்னை பரந்தாமா உன் பாத கமலத்தில் பதித்த பங்கஜமல அனைத்துலகம் ஆகமம் செய்வித்தே அனைத்துலகம் ஆகமம் செய்வித்தே ஆள் பார்க்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீதரா கோவிந்தா கோபாலா ராமரமணா பத்மசுந்தரா பரந்தாமா கோவிந்தனை குவித்தே கோவிந்தனை கரம் குவித்தே கோபாலனை அணிந்தே ராமனை நினைத்தே ராமனை நினைத்தே கிருஷ்ண ஆவதாரமையில் கலித்தே கலிநடினம் புரிந்த பகவானை கை தொழுவார் கரம் சரல் போற்றி கை தொழுவார் கரம் சரல் போற்றி போற்றி.